அப்போஸ்தலர் பணி 20வது அதிகாரம் 35வது வசனம். பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே மகிழ்ச்சி அளிக்கும். தாராளமாக கொடுப்போம். தேவனுடைய சாயலை தாங்குகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியால் தேவனைப் போல கொடுக்கிறவர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். பவுலும் கூட ஏராளமான தியானத்தின் அடிப்படையிலும் வெளிப்பாடுகளின் அடிப்படையிலும் தன் சொந்த அனுபவத்திலும் கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டதை இந்த நாளிலே நம்மிடத்திலே தெளிவாய் சொல்கிறார். பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று. கொடுப்பது மட்டுமல்ல, எந்த அளவு நாம் நல்லெண்ணத்தோடு அதை கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை கொரிந்தியருக்கு கடிதம் எழுதி அறிவுறுத்துகின்றார். ஒவ்வொருவரும் தனக்குள் தீர்மானித்தபடி கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினால கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே தேவ அன்புக்கு உரியவர்கள் என்று சொல்கிறார் 2 கொரிந்தியர் 9:7. கிறிஸ்துவும் கூட இன்னும் ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்கிறார். நாம் கொடுக்கிற அளவு நமக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்கப்படும் என்பதாக. லூக்கா 6:38 கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி நாம் கொடுப்பதை இந்த காலங்களிலே அதிகரிப்போம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய அறிவை, நாம் பெற்றிருக்கக்கூடிய நல்ல கொடைகளை நம் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் ஏன் அறியாதவர்களுக்கும் கூட கொடுக்க பழகுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, வாழ்வையும் மற்ற அனைத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த கொடையில் நாங்கள் வளம் பெறச் செய்வாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.